தான் ஈன்றெடுத்த குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சுகத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த குழந்தைகளின் வளர்ச்சியை லட்சியமாக கொண்டு தன் வாழ்நாளில் தனக்காக வாழாமல் அந்த குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய ஒரே ராசி, அதுதான் காலபுருஷ தத்துவப்படி தாய்மை குணம் கொண்ட 4ஆம் ராசி கடக ராசி ஆகும். கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடக ராசிக்காரர்களுக்கு யோக 7.5 ஆரம்பமாகிறது. 7.5 என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த 7.5 வந்தால் பாதிப்பு ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா யோக 7.5 என்று பார்க்கிறீர்களா? யோக 7.5 என்றால் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 7.5 வருவதற்கு முன் ஒரு யோக 7.5 வரும். அந்த யோக 7.5 தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கடந்த 5 வருடமாக 2.5 வருடம் கண்டக சனி, 2.5 வருடம் அஷ்டமத்து சனி. இந்த 5 வருடத்தில் நீங்க பட்ட துன்பத்தை சொல்லால் விவரிக்க முடியாது. சில விஷயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மன சங்கடத்தையும் எண்ணிலடங்காத வேதனையையும் கடன் துயரத்திலையும் தொழில் நஷ்டத்திலையும் நல்ல பழகியவர்கள் நெருங்கிய உறவினர்களிடமெல்லாம் காரணமே இல்லாமல் உறவினர்கள் எல்லாம் பகைத்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல் ஜென்மச்சனியிலும் சரி அஷ்டமத்து சனியிலும் சரி, ஜென்மச்சனியில் சிலருக்கு டிவர்ஸ் நிலையாயிருக்கும், சிலருக்கு அஷ்டமத்து சனியில் சிலருக்கு டிவர்ஸ் நிலையாயிருக்கும். ஊரெல்லாம் பகைத்துக் கொண்டாலும் ஒருவன் நிம்மதியா இருக்கக்கூடிய இடம் கலத்திரஸ்தானம், அதாவது துணைவர் ஸ்தானம். இந்த கடகத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி இந்த காலகட்டத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் எந்த அளவுக்கு உங்களுக்கு மனவேதனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருப்பார்கள். அதே போல் நீங்க கடகத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் சிலர் சந்தேகத்தால் பல வேதனைகளை அடைந்திருப்பீர்கள். ஆனால் இந்த யோக 7.5 உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரப்போகிறது. யாரெல்லாம் கணவன் மனைவி எல்லாம் பிரிந்தீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய யோகம் வந்துவிட்டது. யாரெல்லாம் ரத்த உறவுகளை பிரிந்திருந்தீர்களோ அவர்களெல்லாம் சேரக்கூடிய நிலைகள் வந்துவிட்டது. யாருக்கெல்லாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் தந்தையின் அரவணைப்பு கிடைக்கப் போகிறது. தந்தை வழி சொத்து யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. உங்கள் தந்தை நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர் மீண்டும் சுறுசுறுப்பாக எந்திரித்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைகள், நோய்வாய்ப்பட்ட தந்தை ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலைகள் வருகிறது. இந்த நடப்பு ஆண்டு 2025 நடப்பு மாதம் மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல் அஷ்டமத்து சனி திரிகோணம் ஏற இருக்கிறார். அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஒருவருக்கு தீய கிரகங்கள் திரிகோணம் ஏறிவிட்டால் அதனுடைய தீய சக்தி பாதிப்பை குறைத்துக் கொள்ளும். அதே நல்ல கிரகங்கள் திரிகோணம் ஏறிவிட்டால் எண்ணில் அடங்காத லாபங்களை கொடுக்கும். ஆக ஒருவருக்கு வாழ்நாளில் தோல்விகள் இல்லை என்றாலே அந்த ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். அப்படிப்பட்ட வெற்றி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதிக்கு மேல்